அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நாட்டில் ஒரு குற்றம் நடக்குன்னா அந்த குற்றத்தை பற்றி யார் பேசணும், யார் பேசக்கூடாது, சட்டம் படித்தவர்கள் அதை பற்றிய ஒரு தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கொண்டு அதை மேலும் மேலும் தீர்வு காணப்படாமல் அதை வளர்த்து கொண்டே போவதுதான் இன்றைய காலகட்டமாக இருக்கின்றது. அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் பிரச்சனையை வளர்த்து கொண்டு மக்களிடையே பிளவு ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து கொண்டே ஒரு பிரச்சனையை ஏற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்ப பிரச்சனை என்றாலும் சரி, ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் சரி, அதற்கு தீர்வு சொல்வதற்கு சட்டத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது. யார் குற்றவாளி, அது எந்த வகையான குற்றம், அது எப்படிப்பட்ட செயல், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நடைபெற்றது, அது தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை சட்டம்தான் செய்ய வேண்டும். அதை தனிநபர் கையில் எடுத்து செய்வது ஆபத்துக்குரியது. சட்டமே முன்னின்று அதை செய்ய வேண்டும். சட்டத்திற்கு மட்டும்தான் அதற்கு உண்டான அதிகாரம் உள்ளது. சட்டம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் அதற்கு உண்டான அதிகாரம் உள்ளது. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் செயல்படுங்கள். சட்டமே மக்களுக்காக முன்னின்று செயல்பட வேண்டும். சட்டமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முன்னின்று செயல்பட வேண்டும். சட்டமே மக்களின் அடிப்படை உரிமைகளை முன்னின்று செய்து தர வேண்டும். ஏனென்றால் இப்போதைய அரசியல் சூழ்நிலையில் வாக்குறுதி ஒன்று, செயல்பாடு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சட்டமே முன்னின்று மக்களின் அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை தேவைகளையும் அடிப்படை சமூக நீதிகளையும் பெற்றுத்தர வேண்டும். எந்த ஒரு குற்ற பின்னணிகளுக்கும் மற்றவர்களுடைய ஒப்புதல்களை அங்கீகரிக்கக்கூடாது. சட்டமே முன்னின்று அதை செயல்படுத்த வேண்டும். சட்டமே மக்களுக்கு பாதுகாப்பு என கோரி விடைபெறுகிறேன். நன்றி.